Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பூந்தமல்லிக்கு செல்லும் அரசு பேருந்து நிற்காமல் சென்றதை தட்டி கேட்ட பயணியை நடத்துனர், ஓட்டுநர் மற்றும் டைம் கீப்பர் ஆகியோர் சேர்ந்து சரமாரியாக தாக்கியிருக்கின்றனர். இதுகுறித்து போக்குவரத்து துறையோ காவல்துறையோ நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான விவரங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பூந்தமல்லிக்கு செல்லக்கூடிய பேருந்து நிற்காமல் சென்றதை தட்டி கேட்ட பயணியை நடத்துனர், ஓட்டுநர் மற்றும் டைம் கீப்பர் ஆகியோர் சேர்ந்து தரமாரியாக தாக்கி தரதரமென இழுத்து காலால் எட்டி உதைத்திருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்தவர் சரவண குருநாதன். இவர் சென்னையில் கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருவதாகவும், தினமும் கிண்டியில் இருந்து பேருந்து மூலமாக கோயம்பேட்டிற்கு வந்து கோயம்பேட்டில் இருந்து பூந்தமல்லிக்கு அரசு பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியாக இருந்திருக்கிறார். வழக்கம் போல கிண்டியில் இருந்து கோயம்பேடு வந்த அவர் கோயம்பேட்டில் இருந்து மதுரவாயில் செல்லக்கூடிய 101 என்கிற அந்த பேருந்து எண்ணில் அவர் பயணம் செய்வதற்காக ஏறி இருக்கிறார். அப்போது அந்த பேருந்து நிற்காமல் சென்றிருக்கிறது. குறிப்பாக அந்த இடத்தில் ஏன் நிற்கவில்லை என்று 70 வயது மதிக்கத்தக்க அந்த பயணி கேட்டிருக்கிறார். குறிப்பாக வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. வாய் தகராறு முற்றி ஆத்திரமடைந்த சரவண குருநாதனை அந்த நடத்துனரும் ஓட்டுநரும் நேர காப்பாளரும் தாக்கி இருக்கிறார்கள். தாக்கியதோடு மட்டுமல்லாமல் காலால் எட்டி உதைத்திருக்கிறார்கள். தரதரவென இழுத்து வந்து அவரை கீழே தள்ளி அவரை தேவையில்லாமல் அவரோடு கடுமையான ஒரு தாக்குதலுக்கு அவர் உட்படுத்தி இருக்கிறார்கள். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பயணிகள் ஏன் இப்படி அநாகரிகமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்ட போதும் கூட அவர்களை கண்டுகொள்ளாமல் அந்த சம்பவத்திலேயே வெறித்தனமாக அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காயம் ஏற்பட்ட அந்த சரவண குருநாதன் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த முதியவர் தவித்திருக்கிறார். பேருந்து சேவை என்பது பொது சேவை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். குறிப்பாக திமுக ஆட்சியில் ஒருபுறம் பேருந்துகளில் ஏறுபவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பேருந்து பயணிகள் ஏறுகிற பொழுது இதுபோன்று நடத்துனர், ஓட்டுநர், நேர காப்பாளர் சேர்ந்து தாக்கக்கூடிய நிகழ்வு என்பதும் அது ஒரு முதியவர் என்று கூட பார்க்காமல் இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அந்த 3 பேர் குறித்து காவல்துறையினரோ அல்லது அந்த போக்குவரத்து கழகமோ அரசோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்காததான் மிகப்பெரிய வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.